அந்த ஒரு ஆஃபீஸ் ரூமுடைய அமைப்பு அது எப்படி இருக்கணும், ஒரு போடுற சேராக இருக்கட்டும் இல்லை டேபிளாக இருக்கட்டும், வைக்கிற வாட்டர் பாட்டில் கூட சரியானதாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ரூமை எப்படி அமைக்கிறது சரியானதாக இருக்கும் சார்? கண்டிப்பாக அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஒரு பிஸ்னஸில் ஒரு பாஸ் இருக்கிறாரு, ஒரு சேர்மனாக இருக்கிறாரு, ஒரு எம்டியாக இருக்கிறாரு, ஒரு டைரக்டராக இருக்கிறாரு, அவருக்கு கீழே அவருக்கு அடுத்து விபி இருப்பாங்க, ஜிஎம் இருப்பாங்க, அதுக்கு கீழே தான் ஸ்டாஃப், மற்றவங்களும் ஸ்டாஃப் இருப்பாங்க. இப்போது இதுவும் வந்து நம்பரில் கனெக்டிவிட்டி உள்ளது தான், அது ப்ளைனாகவும் சொல்லிட முடியாது. ஒரு நம்பர் இருக்குது, நான் அதை அப்படியே அதையும் சொல்லிக்கிறேன். இப்போ டேபிள் சேர்லாம் எப்படி இருக்கணும், எங்கே இருக்கணும், எந்த ஃபேஸ், மெயினாக எந்த ஃபேஸை பார்த்து உட்காரணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. இப்போ ஒரு சேர்மன் இருக்கிறாரு ஒரு கம்பெனியில், அவர் உதாரணத்துக்கு 12ஆம் தேதி பிறந்திருக்காருன்னு வச்சுப்போம். 12ஆம் தேதி பிறந்திருக்கிறேன் நான் எந்த ஃபேஸ் பார்த்து உட்காரணும் அப்படின்னாக்கா, அவர் உட்கார்றது ஈஸ்ட் பார்த்து உட்காரணும். ஃபேஸ் டு ஈஸ்ட்டு அப்படி இருக்கணும், ஈஸ்ட்டை பார்த்து நோக்கி உட்காரணும். இப்போ அவர் ஈஸ்ட்டு பார்த்து உட்காந்துட்டார். இப்போ அவருக்கு அடுத்தது அவர் எங்கே உட்காரலாம் அப்படின்னாக்கா, அடுத்ததுனாக்கா வைஸ் பிரசிடெண்ட்டு, விபி இல்லைன்னா ஜிஎம், அது மாதிரி ரெண்டாவதுல டைரக்டரு, எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா இருந்தாக்கா அவங்க நார்த் இருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இவர் நார்த் உட்காந்துக்கிறலாம், அவங்க ஈஸ்ட் உட்காந்துக்கிறலாம். சரிங்க, உட்காந்துட்டாங்க. ஸ்டாஃபெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள எங்கே உட்கார வைக்கலாம், அவங்கள எல்லாம் வெஸ்ட்டு பார்த்து உட்கார வச்சுருங்க, இல்லைன்னா சவுத்து பார்த்து உட்கார வச்சுருங்க. நீங்கள் அதை செய்யாமல் அப்படி இருந்ததுனா தான் நீங்கள் என்ன டிக்டேட் பண்ணுறீங்களோ அவங்க அதை ஒபே பண்ணுவாங்க.